Welcome to Chennai Speakers. ஆன்மீகத்திலும் சரி வரலாற்றிலும் சரி இந்த உலக புகழ் பெற்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வரலாற்று தலமாக இருக்கிறது தாங்க திருவண்ணாமலையில இருக்கிற திரு அண்ணாமலையார் கோவில். சரி, இந்த கோவிலுக்கு ஏன் திரு அண்ணாமலையார் கோவில் மற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா? வாங்க அதை முதல்ல பார்ப்போம். தமிழ்ல அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருளுங்க. அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள். சோ பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியவும் அளக்கவே முடியாத சிவபெருமானின் வடிவாக தோன்றிய மலை என்பதால் இதற்கு அண்ணாமலைன்னு பேர் வந்ததுங்க. அதே மாதிரி வடமொழியில அருணம் என்றால் சிவப்பு, அசலம் என்றால் மலைன்னு அர்த்தங்க. சிவப்பு நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் இதுக்கு அருணாசலம்னு பேர் வந்ததுங்க. இந்த திருவண்ணாமலை கோவில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் கட்டியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த கோவில் பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள்னு பல அரசர்களோட பங்களிப்பு இந்த கோவிலுக்கு இருந்ததா அந்த கோவில் கட்டடக்கலை சொல்லுதுங்க. சோ இன்னைக்கும் திருவண்ணாமலை சுற்றி அங்கேயும் இங்கேயும் பல கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்ல என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சோழர்களும் பாண்டியர்களும் திருவண்ணாமலை கோவிலுக்கு செஞ்ச பூஜைகள், தானங்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் அந்த கல்வெட்டுகளை பொறிக்கப்பட்டிருக்கு. சோ அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. கிபி 9 10ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 9 10ஆம் நூற்றாண்டுல இது நகரமாக இருந்திருக்குங்க. அந்த நகரம் தான் மைய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற திருவண்ணாமலையில இருக்கும் திருவண்ணாமலையார் கோவில்ல பல கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுக்கள்ல சோழர்கள் பத்தியும் பாண்டியர்கள் பத்தியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இப்பொழுது சோழர்கள் பத்தி என்னென்னலாம் அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை கோவில் ஆலயத்துல 6ஆம் பிரகாரத்துல ஒரு குழாய் பதிப்பதற்காக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோன்றப்ப அவங்களுக்கு பல கற்பலகைகளும் தூண்களும் கிடைச்சிருக்கு. சோ இப்படி கிடைச்ச உடனே வெங்கடேசன், பாலமுருகன், பிரகாஷ் அப்படின்ற தொற்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கற்பலகைகளையும் தூண்களையும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சதுல அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அந்த கல்வெட்டுல ஒரு துண்டுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த துண்டு கிட்டத்தட்ட ராஜராஜன் காலத்தை சேர்ந்ததாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை கோவிலின் கருவூலத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அதாவது தங்கம் இருக்குமா, அதை வைத்து மக்களிடம் வட்டிக்கு விட்டு அந்த பணத்தை எல்லாம் பெரட்டி அந்த திருவண்ணாமலை கோவில்ல பங்குனி திருவிழா நடத்திருக்காங்க அப்படின்னு அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் துண்டுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினசரி கோவில் வழிபாட்டிற்காக ஒரு களம் நெல்லும் 3 குறுணி அரிசியும் கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு ஒப்பந்தத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தினசரி கோவில்ல பூஜை நடக்கும்ல, அந்த பூஜையில கடவுளுக்கு படைக்கும் போது கண்டிப்பா அந்த உணவுல 3-4 கரண்டி நெய் ஊற்ற வேண்டும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் மற்றொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகதி என்ற உறுப்பில் பல சூழற்கால அழகிய குறிஞ்சி சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு இதுல பொறிச்சிருக்காங்க. அடுத்த கல்வெட்டுல இருக்கும் வரிகள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்தச்சனுக்கு வெச்ச பூண்டு நிலமாவது என்றும், புடலை செய்து கொடுத்தோம் என்றும், செம்மியம் மாதேஸ்வரிக்கு நகரீஸ்வரம் கோயில் என்றும், பெரிய செவரு காணிக்கையாக கொடுத்தோம் என்றும் சோழர்களின் பல வரலாற்று சிறப்புகளை அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. சோழ அரசியான செம்பியன் மாதேவி இந்த திருவண்ணாமலையில இருக்கும் திருவண்ணாமலையார் கோவில தனது பெயர்ல, அதாவது செம்பியன் மாதேவி நகரீஸ்வரம் என்ற பெயர்ல அழைக்கப்படணும் சொன்னதாக ஒரு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல சோழர்கள் பற்றி மட்டும் இல்லைங்க, பாண்டியர்கள் பற்றியும் பல விஷயங்கள் அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. பாண்டியர்கள் பத்தி என்னென்ன விஷயங்கள் அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில இருக்கும் திரு அண்ணாமலையார் கோவில்ல அக்னி லிங்க சன்னதியில பாண்டியர் காலத்து கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுல என்ன வருடம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே 1288 என்ற வருடம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தலமானது 12ஆம் சுந்தர பாண்டியனால கட்டப்பட்டது அப்படின்னு அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களில் ஒன்றான தீயை குறிப்பிடுவதுதாங்க இந்த அக்னித்தலம். இந்த அக்னித்தலத்தோட தனித்துவமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய பாதி உடலை பார்வதிற்கு கொடுத்து அதன் பிறகு அம்மையாரப்பனாய் காட்சியளிக்கும் சிறப்பு தலமாக இது இருக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. இந்த அக்னி தலத்தை பத்தி மக்களும் பக்தர்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கும் திருவண்ணாமலையார் கோவில்ல இந்த அக்னி தலத்துல சிவபெருமானின் காட்சியை நம்ம பார்க்கலாம் என்றும், இந்த அக்னி தலத்தை நினைத்தாலே நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும் என்றும் பக்தர்களாலும் மக்களாலும் சொல்லப்படுதுங்க. சிவலிங்க தலத்தின் 2வது தலம் தாங்க இந்த அக்னி தலம். இந்த அக்னி தலத்தை எதற்காக முக்கியமா கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுல
பல பக்தர்கள் இங்க வந்து சிவனின் ஆசையை பெறுவதற்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து தங்கி செல்வதற்கு இந்த தலத்தை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தங்கறதுக்கு இந்த தலத்துல ஆசிரமங்களும் கட்டியிருக்காங்க. சித்தர்கள் வந்து தங்கி செல்ல பல வசதிகளும் இந்த தலத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த கல்வெட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீரராம் நல்லூர்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க. அங்க குடியேறும் எல்லா மக்களும், ஆனா உண்மையாவே அப்ப என்னென்ன மக்கள்லாம் அந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காசாக்குடி அப்படின்ற ஒரு இனத்துடைய மக்களும் செட்டிகளும் அங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே மாதம் ஒரு மக்காணி அப்படின்ற பணத்தை இந்த கோவிலுக்கு செலுத்தணுமா, அதுவும் வரியாக செலுத்தணுமா. அப்படி செலுத்தலைன்னா அவங்களாம் ராஜ துரோகிகள், அவங்களாம் சிவ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அதே திருவண்ணாமலையை சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் பழனிசாமி ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க. அவங்க ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்வெட்டு ஸ்ரீவல்ல பாண்டிய காலத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள் செய்த நிலதானம் பத்தி அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ராஜகோபால் என்பவர் அந்த கல்வெட்டில் இருக்கும் எழுத்துக்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச ஆராய்ச்சியில என்ன நியூஸ் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவல்ல பாண்டியன் ஆட்சி காலத்துல தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் உள்ள மெய்குன்ற நாடு நரிப்பள்ளி அப்படின்ற ஊரை அப்ப திருவண்ணாமலை ஆண்டுட்டு இருந்த நாயனருக்கு வந்து தானமாக வழங்கியதா குறிப்பிட்டிருக்காங்க அந்த கல்வெட்டுல. மற்றொரு கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நெடு நாட்களாக கோவில் புலையவர் வழியில் வந்த கண்ணாரமுதன் மற்றும் கோவில் தானத்தார்கள் தான் இந்த கோவிலுக்கான மொத்த வரிகளையும் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆண்டார்பட்டு என்ற கிராமத்துல மற்றொரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டின் வலது புறத்தில் சூரியனும் சந்திரனும் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சூரியனும் சந்திரனும் திருவண்ணாமலையில் இருக்கும் திருவண்ணாமலையார் கோவிலை வந்து குறிக்குமாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கும் திருவண்ணாமலையார் கோவிலின் வளர்ச்சி சுற்றி இருக்கும் கிராமங்களின் தானத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது என்று சொல்றாங்க.